ஏமா காக்கரே அங்க படுத்திருக்கான், நீ என்னமா இங்க பண்ற? அவனுக்கே வாசம் வராத அளவுக்கு நீ சமைக்கிற. அப்படி என்ன சாப்பாடு? அவனுக்கு வாசம் வராதுன்னு நான் ஆரம்பிக்கல. இங்க பாரு, இப்பதான் பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். இல்லையே, அவன் வந்து என்ன சொல்றது, நீ பண்ண போற அப்படி சொன்னதுமே அவன் இங்க வந்துருவானே, அந்த அளவுக்கு அவன் வந்து ரெடியா இருப்பானே. புடிச்சு இப்ப கட்டி வச்சிருக்கேன். கட்டி வச்சிருக்கியா? ஆமா. ஏன் அப்படின்னா, நீனே கேக்குற கட்டி வச்சிருக்கியா அப்படின்னா, அப்ப பாக்குற அந்த வீடியோ பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, கட்டி வச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் இதெல்லாம் மனுஷ ஜென்மங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. பரவாயில்ல, ஏன் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசட்டும். இன்னைக்கு சிவன் ராத்திரி. ஸோ சிவன் ராத்திரி கொழுக்கட்டை செய்ய போறோம். சிவன் ராத்திரி கொழுக்கட்டை செய்யறதுன்னா அதை உப்பு கூட பார்க்க கூடாது இல்லையா, சாமிக்கு வைக்கிறது. இவன் என்ன செய்வான், உட்காந்துட்டு செஞ்சுட்டியா செஞ்சுட்டியா செஞ்சுட்டியாமா. இன்னொன்னு, எனக்கு சமைக்கும் போது இந்த மாதிரி பக்கத்துலயே இருந்து காலில் வந்து உட்காந்துருக்கிறது கஷ்டமா இருக்கு. திரும்பும் போதெல்லாம் வாலில் மிதிக்கிறது, மேலே மிதிக்கிறது, கால் தண்டுபடுறது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் என்ன செஞ்சேன், சமைக்கும் போது மட்டும் பிடிச்சி கட்டி வச்சுட்டு மற்ற நேரத்தில் அவுத்துட்டுக்கலான்ட்டு. அதுவும் இன்னைக்கு சாமிக்கு வேற செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் கவனமா செய்யணும். உப்பு பார்க்க முடியாது, மற்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கலாம். உப்புலாம் பார்க்க முடியாது, வாயில் வைக்க முடியாது, அதனால கவனமா பார்த்து செய்யணும். நான் அதனாலதான் பிடிச்சி கட்டிச்சு. நீங்க வந்து நின்றுட்டு நசம் நசம் அப்படின்னா, அது என்ன போடுற எடுத்துக்கூட, இது என்ன போடுற எடுத்துக்கூட, ஆச்சா ஆச்சா முடிஞ்சிச்சா செஞ்சுட்டியா அப்படின்னா நச நசாமா. அதனால ஒத்து வராது. அதுதான் கட்டி கிடக்குறாரு. மூஞ்ச உருன்னு வச்சிருக்காரா இல்லையா, நல்லா இருக்காரா? தான் இருக்கானா? இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தான். இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு போய் அவனை பேசி சமாதானப்படுத்திக்கலாம். அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். சாமி கும்பிடும்போது கூப்பிட்டுக்கலாம். இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு, நீனும் கம்முன்னு இருந்தீங்கன்னா பேசாம இருப்பான். நீ ஏதாவது சீண்டுனா மட்டும்தான் அவன் ரொம்ப கோவம் வரும். ஏன்னா நீங்க இருக்கிறதுனால நானும் வருவாம்மா. அதனால அமைதியா இருக்கு. அப்ப நான் சீண்டுவேன், அதான் என் வேலை. சரி, இது என்ன கொழுக்கட்டை, எப்போ செய்யறோம்? இது போல விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டையா இல்ல வேற எதுவும் கொழுக்கட்டையா? விநாயகர் சதுர்த்திக்கு செய்யறது வந்துட்டு மோதகம். அப்புறம் மோதகம் எப்படி செய்வோம் அப்படின்னா, மாவு அதுவும் கையால தான் செய்வோம், இதுவும் கையால தான் செய்வோம். அப்புறம் என்ன? கரெக்டு தான். என்ன செய்வோம் அப்படின்னா, மாவை நல்லா அந்த பூரிக்கு செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுல வந்துட்டு இந்த பருப்பு தேங்காய் இதெல்லாம் செய்யறோம்ல, பூரணம் செய்யறோம்ல, பூரணத்தை எடுத்து உள்ள வச்சு இந்த இதை நல்லா க்ளோஸ் பண்ணி சோமசா மாதிரி க்ளோஸ் பண்ணி அதை வந்து சோமசா அது அது வந்து உனக்கு தின்னாதானே தெரியறதுக்கு இட்லி குண்டான்ல வச்சு வேக வச்சிருவோம். வேக வச்சு எடுத்து கொடுத்தா அது பேர் மோதகம். நாங்க அப்படிதான் செய்வோம். இது நம்ம ஊர் சமையல் வந்துட்டு தஞ்சாவூர் சமையல். ஸோ இந்த வீடியோ இதோட அடுத்து இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன அப்படின்ட்டுனா, நம்ம சைட்ல இருக்க, அதாவது தஞ்சாவூர் சைட்ல இருக்கிற, எங்க ஊர் சைடு தஞ்சாவூர் வேதாரண்யம், ஸோ நம்ம சைட்ல இருக்கிற மக்கள் சமைக்கிற சமையல் சாப்பாடு. ஸோ அதெல்லாம் நீங்க அப்படியே பெரிய செஃப்லாம் வச்சு சமைக்கிற மட்டும் சூப்பர். அப்புறம் அந்த நீங்க ஒரு இன்கிரீடியன்ஸ் பிரம்மாண்டமாலாம் போடுறாங்களா, அதனால நம்ம சைட்ல செய்வோம். ரொம்ப சாதாரணமான பொருட்களை வச்சு சாதாரணமா சமைப்பாங்க, ஆனா டேஸ்ட் ஆகும், வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி உள்ள சமையலை தான் இந்த சேனல்ல ஃபுல்லா போட போறோம். ஸோ அந்த சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து காக்கசனா கஸ்தூரி இருக்கு இல்லையா, இது கஸ்தூரி சமையல் சேனல். ஓகேயா? அந்த மாதிரி ஒரு சேனல் ஓபன் பண்ணி நம்ம அதுல வந்து ஃபுல்லாவே நம்ம சைட் சமையல், தஞ்சாவூர், நம்ம மன்னார்குடி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருவாரூர், நம்ம சைடு மக்கள், அதாவது என்ன சொல்ல காஸ்டல் சைடு, காஸ்டல் ஏரியா, அதாவது வேளாங்கண்ணி மீன் வருது. ஆமா, ஸ்பெஷல். ஸோ நம்ம சைடில் இருக்கிற ரொம்ப 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 பாட்டிங்க, எங்கள் சைடில் இருக்க பாட்டிங்க சமையல், சிம்பிளாக சொல்லணும்னா அப்படிதான். அதை நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா, நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கேன். உங்கள் ஊரில் அந்த மாதிரி தான் செய்வாங்களா இல்லை வேறு மாதிரி செய்வீங்களா என்னங்கிறத அந்த சேனலில் வீடியோஸை பார்க்கும்போது என்னென்ன சமையல் போடுறோமோ அதெல்லாம் பார்க்கும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே போவோம், போட்டாப்பில் போவோம், அந்த சேனலில் போடுறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு சிவன்ராத்திரி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஸோ கொழுக்கட்டைக்கு வந்துட்டு அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன், அரிசி மாவு. அப்புறம் பாசிப்பருப்பு வந்துட்டு குழிக்கரண்டி, சின்ன கரண்டி, அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் டேபிள் ஸ்பூன் சொல்லுவோமா, டேபிள் ஸ்பூனால 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தெரியுதா? தெரியும். அது அப்புறம் அச்சு வெள்ளத்தை நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன். அச்சு வெல்லம் 3 ஏலக்காய். இதுதான் இப்போதைக்கு. கொஞ்சம் நெய் விட்டுக்குவேன் நான் பிசையும் போது. ஸோ அச்சு வெல்லம், ஏலக்காய், அரிசி மாவு, பாசிப்பருப்பு வச்சிருக்கேன் இல்லையா. இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அரிசி மாவுனா புழுக்கல் அரிசி கிடையாது, பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவை என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு மிதமான சூட்டில் வச்சு வதக்கி எடுத்துருவோம். வதக்கி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த பாசிப்பருப்பையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வறுத்துக்குவேன். நல்லா கடா கடான்னு சவுண்ட் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறத நம்ம வறுத்துட்டு பார்ப்போம்.
இதை செய்யணும். இதை செய்யறப்போ தம்பி வந்து உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னா இங்கேயே உட்காந்துருப்பாரு. நான் எங்கேயும் பார்க்க கொள்ள திரும்ப எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. அப்படி உட்காரணும், இப்படி உட்காரணும், கால் கடியில வந்து உட்காரணும், மேலே ஏறி பார்க்கறோம். முன்னாடி மாதிரிலாம் இருக்க மாட்டேங்கலாம். இப்ப மேல காலை வச்சு ஏறி என்ன செய்யுத எனக்கு காமி அப்படின்றான். அதனாலதான் பிடிச்ச கட்டி போட்டு வச்சிருக்கோம். சமைக்கிற நேரம் மட்டும் அவன் இங்க வர என் பக்கத்துல இருக்கக்கூடாது. நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன், சமைக்கிற நேரத்துல பக்கத்துல வரக்கூடாதுன்னு. அவெல்லாம் கேட்க மாட்டான். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ட்டு வந்து வேணும்னு நிற்பான். அதனாலதான் பிடிச்ச கட்டி வச்சிருக்கு. சட்டி சூடாகணும், நல்லா சூடாகதான் கொஞ்சம் அந்த வாசம் வரும். பச்சரிசி மாவுல இது வந்து எங்க அம்மாச்சி சொல்லி கொடுத்தது. எங்க அம்மாச்சி சிவன்ராத்திரி, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது சிவன்ராத்திரி கொழுக்கட்டை செய்யும்போது கேட்டதெல்லாம் கிடையாது, தின்னதோட சரி. எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, அப்பயும் தின்னதோட சரி, கேட்டதெல்லாம் இல்லை. இப்போ நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நானா செய்யணும் சாமி கும்பிட்றதுக்கு அப்படிங்கும் போது அம்மா கிட்டையும் அம்மாச்சிட்டையும் கேட்டு, எங்க அம்மாச்சி தான், எங்க அம்மா சொல்லிட்ட கேட்கல, எங்க அம்மாச்சி சூப்பரா செய்வாங்க. எங்க அம்மா செய்யற டேஸ்டோட எங்க அம்மா செய்யறது தான் நல்லா இருக்கும். எங்க அம்மாச்சிட்ட கேட்டு கத்துக்கிட்டேன். அதான் நான் சொல்றேன், நீங்களும் சிவன்ராத்திரிக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே வறுத்து வாசம் தான் தெரியும். கலர்லாம் ரொம்ப செவந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அது போய் தீஞ்சு போறது, அப்படி வரக்கூடாது. அப்ப நீ கலர் பொடி தூவிட்டு, கலர் பொடி எல்லாம் போடக்கூடாது. அதான் கலர் வரக்கூடாது. இதுல வந்து ஒரு வாசம் மாறும், நமக்கு தெரியும். மாவு பச்சை அரிசி மாவு தெரியும்ல வாசம், அந்த வாசத்துல இருந்து வேற ஒரு வாசம் வரும். கிண்டும் போது தெரியாது, அது செய்யறவங்களுக்கு தெரியும். செய்யும் போது அது தெரியும். அந்த வாசம் மாறும் போது அவங்க டக்குனு என்ன செஞ்சிடணும், அதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கணும். பிளாஸ்டிக் பாத்திரத்துல வச்சுருங்க, நீங்களும் பிளாஸ்டிக் பாத்திரத்துல வச்சுக்காதீங்க. சில்வர் பாத்திரத்துக்கோ இல்லை வேற பாத்திரத்துக்கு மாத்துங்க. சூட்டுக்கு பிளாஸ்டிக் உருக்கி போயிடும். ஆனா ஆக்சுவலி இந்த பாக்குறவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க சமையல்ல. இது சொல்ல வந்துருச்சு பாரு அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விட மாட்டேன், நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும் இல்லையா. அதனால எங்க ஊர் சமையல்ல சிவன்ராத்திரி கொழுக்கட்டை எங்க ஊர் சைட்ல. நீங்க சிவன்ராத்திரி வேற என்னென்னலாம் செய்வீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு வரல. நான் வந்து கொழுக்கட்டை மட்டும் செய்யறேன். நீ சொன்னாப்புல விநாயகர் சதுர்த்திக்கு செய்யறதுக்கு பேரு மோதகம். அது கொழுக்கட்டை கிடையாது, சிவன்ராத்திரி தான் கொழுக்கட்டை. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மோதகம் மாதிரி புசுக்குன்னு இருக்காது, கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். நல்லா மென்னஸ், நல்லா சாப்பிடலாம். அரிசி மாவுல செய்யறது தானே, இருந்தாலும் மோதகம் மாதிரி இருக்காது. சரி இவ்வளவு சொல்றியம்மா, எத்தனை கப் அரிசி மாவு போட்டிருக்க? ஒரு கப்பு. சரி, ஒரு கப் அரிசி மாவுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை இது செய்யலாம்? மோதகமா? கொழுக்கட்டை மோதகம் என்னதான் இருக்க நீ. நான் வயசுல நீ அது பரவாயில்ல, நிக்கிற வந்து வீடியோக்காக தான் நிக்கிற. நீனும் நான் அதுவும் நிக்க மாட்டேன். சாமி கும்பிட்டுட்டு திங்கி கொடுக்கும் போது மட்டும் தான் அதை பார்ப்பேன் கண்ணால. அது வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க, கிச்சன்ல என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. இதுல ஒரு கப்ல வந்துட்டு எத்தனை வரும் அப்படின்னா, நான் சின்ன சின்னதா பிடிப்பேன், ரொம்ப பெருசா பிடிப்பேன். இந்த ஹார்டா உள்ள வேகணும் இல்லையா, அதனால இதுலயே குட்டி குட்டியா 10 செஞ்சிருவேன். அந்த கப்பு சின்ன கப், இந்த கப்பு, இந்த கப்பு அளவுல அரிசி மாவு போடணும்னா நான் 10 செய்வேன், குட்டி குட்டி குட்டியா. ஏன்னா பாசிப்பருப்பு பேரை போடணும்ல, அதனால சேர்த்து போட்டுருக்கோம். தேங்காய், அப்புறம் தேங்காய் சேர்த்து சொல்ல மாதிரி தேங்காய் தட்டுல சைட்ல ஏதோ இருக்கு. இல்லவா சக்கரை, சக்கரையா? சக்கரை இருக்கும். வெல்லம், சக்கரை இல்ல, அச்சு வெல்லம் தூளாக்கி வச்சிருக்கேன். அப்படியே போட முடியாது, அப்படியே சேர்த்து போட்டு மாவோட சேர்த்து போட்டு பசஞ்சிக்கணும். அதனால அச்சு வெல்லத்தை தூளாக்கி வச்சிருக்கேன். ஏலக்காய், தேங்காய் சேர்த்துக்கணும். தொட்டா என்ன ஆகும்? சூப்பரா இருக்கும். தொட்டு பாரு, தொட்டு பாரு. நிஜமா தொட்டுருவேன். அப்புறம் கை வந்து போச்சுன்னா எனக்கு தெரியாது. இது பாசிப்பருப்பு. இது நல்லா செவந்து வர அளவுக்கு, அப்பதான் மொறு மொறுன்னு இருக்கும். சீக்கிரம் வேகும். ஊற வச்சு போடலாம், ஆனா வறுத்துட்டு ஊற வச்சு போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால வறுத்துட்டு அப்படி வச்சுன்னா மொறு மொறுன்னு இருக்கும். சூப்பர் சாப்பிட்டு கொஞ்சம் தான் போடுங்க, நிறைய போடு. ஊற வச்சு போட்டோம்னா நல்லா நிறைய போடலாம். இதில் வந்து ஊற வைக்கிறேன், ஏன் அவசர கொடுக்கல. அதனால அப்படியே வறுத்துட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும் போது நல்லா கருத்து நல்லா இருக்கும் சாப்பிடுறது. ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ணாது, சமைக்க கூட தெரியல அப்படின்னாங்க. நீங்க நல்லா சமையல் கத்துக்கிட்டு வந்து
நான் சமையல் கத்துக்கணும். இதை இப்படி நான் செய்யறேன் அப்படின்னா இது என்ன செய்யணுங்கிறத அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்வேன். அம்மாச்சி இந்த மாதிரி செஞ்சுட்டு செய்யலாமா? ஆப்ஷன் சொல்லி ஏன்னா நான் தப்பு செய்வேன். நான் தப்பு செய்வேன்னு தெரியும். அதாவது தப்பு செய்வேன் எல்லாம் பிராக்டிஸ் தானே. சில பேர் ஆரம்பத்துல இருக்கிற கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா எனக்கு இது இல்லைன்னா அது இல்லைன்னா அதுல ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்கும். அந்த நான் என்ன செய்வேன் ஆப்ஷன்ஸ் தான் எடுத்துப்பேன். ஈஸியா இருக்கிற மாதிரி எது இருக்கோ அதை எடுத்துப்பேன். ஐயோ இது இதெல்லாம் எப்படி பால் செஞ்சு திங்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, செய்யும் போது அவ்வளோ கஷ்டம். அதான் தெரியுதா? தெரியுது. இதையும் இதில் கொட்டிக்குவோம். இது ஆறட்டும். ஆறுனோட தான் பசி. இப்போ கையை வச்சோம்னா கை பழுத்துரும். ஸோ இது ஆறட்டும். ஆறுனோன்னா அத்தாடி இது அப்படியே ஃபேனில் வச்சா பாருமோ அதனால தானாக தான் இருக்கும். இது அப்படியே ஆறுனோன்னா இதில் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு தேங்காய் ஏலக்காய் வந்துட்டு நான் ரொம்ப பவுடர் ஆக மாட்டேன். சும்மா லைட்டாக தட்டி போடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஏலக்காய் பிடிக்காது. பாப்பா அப்பெல்லாம் ஏலக்காய் இருந்துச்சுன்னா அந்த எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஏலக்காய் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இருக்கிறத கூட சாப்பிட மாட்டேன். அதனால நான் வந்து ஏலக்காய் சரி அப்படியே லைட்டாக. எனக்கும் தான் பிரியாணியில வெஜிடபிள் போடும்போது வெஜிடபிளே பிடிக்காது. அதை மட்டும் போடுறியே. அது உடம்புக்கு நல்லது. அதுதான் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். அவ எனக்கு தான் பிடிக்காது. அவ போடாத. இவ இப்ப பார்த்தாலும் ஒரு வில்லங்கமா தான் பேசுவான். இவ பேசுறதெல்லாம் கணக்கு. என்னம்மா பண்றா? திரும்பி உட்காந்துக்கிட்டு காக்கா நினச்சிட்டு இருக்க. எப்பவுமே மூச்சு கொடுத்து தானே உட்காந்துருப்பேன். நீங்க 2 பேரும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ யார் எங்களுக்கு என்ன சண்டை? நீனால சண்டை ஏதாவது மூட்டி விட்டாதான் உண்டு. கையில் வச்சிருக்கிறது என்ன? தயிர் சாதமா? அதான் பாஞ்சிருவான்னு சொல்லி திரும்பி உட்காந்துருக்கியா? தயிர் சாதம் தான் நான் சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதம் நல்லா இருக்குல்ல? தயிர் சாதம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே. உனக்கு கொஞ்சம் தரேன். தயிர் சாதம் உனக்கு வேணுமா? ஆமாம். யாருக்கு தயிர் சாதம் வேணும்? தயிர் யாருக்கு வேணும்? மோர் சோச்சு யாருக்கு வேணும்? கட்டி வச்சிருக்கோமா அவுத்து விட்டு கிச்சனில் கொண்டு வந்து விடலன்னு. என் மாவு ஆறலைன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆற மாட்டேங்குது. கையில் பிடிக்கிறதுக்கு வரணும்ல. சூடாக இருக்கு. ஆனால் ஆற வச்சுட்டு போகலாம். மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சிருந்தா சரி கொஞ்சம் நேரம் அப்படியே பக்கத்தில் உட்காந்தோம்னா 3 சிரிப்பான்னு பார்த்தா நீ எனக்கு எங்கே உட்காந்தாலும் சரி நான் உங்க கூட பேசுகிற மாதிரி இல்லைன்ட்டான். சரி அப்போ சோச்சு வேண்டாம்ல? சோச்சு வேண்டாம்ல? யாருக்கும் தயிர் சோச்சு வேண்டாம்ல? எவ்வளோ இதைப்பா இருந்தாலும் புழக்கம் ஆகுமா? அம்மா கூட பேச மாட்டீங்களா? சரி கிச்சனுக்கு போமா. கிச்சன் அவுத்து விட்றவா? சரி பெல்ட் எடுமா. பெல்ட் அவுத்து விட்ருக்கோமா பிள்ளைக்கு. பெல்ட் போட்டது தான் புத்தம். சோத்தை விட இப்போ எனக்கு பெல்ட் அவுத்து விடு. அதுக்கு ஒழுங்காக இருக்கணும். கிச்சனில் வந்து உட்காந்து கொடுத்த நீ நார்மல்னா பரவாயில்லப்பா. சமைக்கிற நேரத்தில் நீ வந்து கட்ட மேலே ஏறுற இருப்ப. முன்னாடி மாதிரி இல்லை. நீ அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடாவடித்தனம் பண்ணுறேன். அதுக்கு என்ன செய்யுதுன்னா அதனால தான் அம்மா கொஞ்சம் நேரம் இதை முடிச்சு வேக வச்சுட்டு பட்டு வச்சாங்க. நீ தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத மாட்டோம். பேசிட்டே இருக்கிறப்ப சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். பேசஞ்சு வச்சுட்டு இருந்தோம். சரி வேலை என்ன செஞ்சுருப்பேன். உனக்காக தான் அம்மா வந்து இங்கே உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். நீ சோகமாக இருக்கேன்ட்டு. எவ்வளோ ஏலக்காய் எவ்வளோ அச்சிடலாம்? 3 ஏலக்காய் தான் சொன்னேன். நான் லைட்டாக ஏலக்காய் வந்துட்டு நசுக்கி தான் போடுவேனே தவிர நச்சு போட மாட்டேன். சரி எவ்வளோ வெல்லம்? வெல்லம் வந்துட்டு ஒன்று தான் போடுவேன். ஏன்னா 1 கப் தானே. அச்சு வெல்லம் பெருசு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும்ல அந்த அச்சு வெல்லம். சின்ன வெல்லமா அச்சா இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கணும். பெரிய அச்சா இருந்ததுனால நான் 1. அங்கே அவனை பேரு என்னமோ பண்ணுறேன். சாமிக்கு செஞ்சு சாப்பாடு சாமிக்கு வைப்போம். சாமிக்கு வச்சு நம்ம அப்புறம் சாப்பிடுவோம். சரியாடி? முறைச்செல்லாம் பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தா அம்மா அதுக்கெல்லாம் அசர மாட்டேன் நான். சரியா? வெல்லம் போட்டோம், ஏலக்காய் போட்டோம், சால்ட்டு போட்டாச்சு. கொஞ்சோண்டு அந்த பிடிக்கும்போது இருக்கிறதுக்காக ஓகே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு ரொம்ப ஸ்மெல்லாக ஆச்சு வச்சுக்கேன். திகட்டினாப்புல இருக்கும். நான் நிறையா போடல. நெய் வடை அப்பாவுக்கு சேராது. தேங்காய் ஏன் சேராது? அது ரொம்ப வாடிச்சு நான் சாப்பிட மாட்டேன். திருகின தேங்காய் அரைச்செல்லாம் இது பண்ணக்கூடாது. திருகின தயார் போட்டால் தான் மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
அது இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அளவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால நிறையா நினச்சிக்கிறேன். நம்ம கோவிலில் மாவிளக்கு போடுவோம்ல, அப்படி இருக்கு பிசையும் போது அம்மாச்சி மாவிளக்கு போடும்போது இப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு அதில் கொஞ்சமாக அப்படியே நெய்யை ஊற்றி பிசைஞ்சு 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 ஓரளவுக்கு வந்து லைட்டாக தண்ணி நெய்யோட தண்ணியும் ஊற்றுவாங்க. நெய்யோட நெய் ஃபர்ஸ்ட் ஊற்றி பிசைஞ்சிருவாங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டு அதை கெட்டியாகணும்ல, நெய் ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி நெய் மட்டுமே போதும் அப்படின்னா அது வந்து புட்டு மாதிரி இருக்கும். மாவிளக்குக்கு எண்ணெய் ஏற்றுறதுக்காக என்ன செய்வாங்க, எண்ணெய் அந்த மாவிளக்குலேயே திரி போட்டு எண்ணெய் ஏற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி விளக்கேற்றுவாங்கல்ல மாவிளக்கு போடுறதுக்கு. அதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைவாங்க. பிசைஞ்சு கட்டியானோன்னா அப்படியே அதுலேயே அதே அகல் விளக்கு மாதிரி அந்த மாவுலேயே வச்சு அதில் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்க. எரியும் மாவில். அம்மாச்சி கோயிலுக்கு செஞ்சுருக்கேன் நான் பார்ப்போமே. நம்ம கோவில் திருவிழாலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் செய்வாங்க. சித்திரை ஒன்றுக்கு செய்வாங்க. ராக்கன் தூங்குறான். ராக்கன் தூங்கலை. அண்ணா வந்து மோப்பம் முடிச்சுட்டு அப்படியே கோவத்தோட உச்சியில சோகமாங்க ஸ்மெல் பண்ணிக்கிட்டு கோவத்தோட உச்சியில சோகமா இருக்க. சிவன் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிடும். நம்ம மதுரையில சிவன் கோயில் இருக்க சொல்லலாமா எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயில். ஆக்சுவலி நாங்கள் மதுரைக்கு வந்துட்டு எதுவுமே ஒன்றுமே புரியாமல் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டுருந்தாங்க அப்படி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தெரியாத ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ இருக்கிறோம். ஒரு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நம்ம இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு புரியாமல் இருந்த நேரத்தில் ஒரு சப்போர்ட் இல்லை. அப்பா அம்மா தான் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே தான் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த கோயிலுக்கு என்ன ஒரு டைம் அந்த கல்யாணம் வந்த புதுசில் ஒரு ஃபஸ்ட் மந்தில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. மைண்டு பயங்கர ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ ஓகே என்ன இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட லைஃப்பில் ஸ்டார்ட் ஆன மாதிரி அப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. அதுலேருந்து எனக்கு அந்த கோயில் நான் எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன். டிப்ரெஷனுங்கிற வார்த்தைலாம் ரொம்ப பெருசு. எனக்கு யாருமே இல்லை சப்போர்ட். இப்போ யாராவது பேசணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற டைமில் என்ன செய்வேன், கிளம்பிடும் அந்த கோயிலுக்கு போயிடும். சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னே எப்போ பிளான் நான் இப்போ அன்றைக்கி போகணும் நினைப்பானா அப்புறம் செவ்வாய் வெள்ளி எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த கிழமையாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடும். போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே கோயிலில் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். அடுத்து என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடிச்சு தூள் கிளப்பிடும் அப்படின்ற மாதிரி நான் தைரியமாயிடும். அது எனக்கு அந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். அந்த கோயிலை பற்றி சொல்லலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மதுரையில் இருக்க ஒரு சிவன் கோயில். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கோயில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன் கோயில். நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பிடிக்கும். இப்படி பிடிக்கும்னா மீனாட்சி அம்மன் வந்து பிடிக்கும்னு சொல்கிறதுனால மீனாட்சி அம்மன் கோயில் தான். அங்கே மீனாட்சி அம்மன் போனால் க்யூவில் அடிக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அம்மாவை பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி இந்த சிவன் கோயில் வந்துட்டு நார்மலாக நம்ம ஊரில் எல்லாருக்கிட்ட கோயில் இருக்கலாம். ஆனால் பெரிய கோயில், ரொம்ப பெரிய கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி நம்ம க்யூவிலலாம் நின்று கஷ்டமாக வெயிட் பண்ணிலாம் போகணும். நம்ம போனோடனே சாமியை பார்க்கலாம். எப்போவுமே நமக்காக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும். எத்தனை உருண்டை வந்திருக்கு பாரு. என்னலாமா நான் சொன்னது இதில் சொல்லணும், நான் கேட்டது அப்படின்ற நான் சொன்னது 10. ஆனால் எனக்கு 15. அவ்வளோ குட்டியா போட்டிருக்க. இது குட்டியா? அது நீங்களே சொல்லுங்க. ஆமா குட்டி தான் அது. இது குட்டி கிடையாது, இது கரெக்ட். இதுதான் சாமியோட கடவாய் பல்லுக்கு கூட பத்தாது. ஏமா சிவனோட கடவாய் பல்லு கூட பத்தாது. இது ஊரை ஏமாத்துற கேஸ். இது பொங்கு. சிவனுக்கு வந்து பிடிச்சதை செஞ்சு அவருக்கு நீர் விளைவிட்டு நம்ம தான் சாப்பிடுவோம். பட் வேகாது. பெருசா போட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வேகாம இருக்கும். ரொம்ப நேரம் அப்புறம் வெளிப்பக்கம் போகணும்னு ஆயிடும்.
ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு போட்டால் மட்டும்தான் என்ன செய்யும், ரொம்பவும் போட்டு இறுக்கி பிடிக்கவும் கூடாது, உள்ளுக்குள்ள அப்படியே அடைஞ்சு போய் உட்காந்துக்கும். ஸோ கரெக்டான இருக்க பிடிச்சி இதுதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அது அப்படியே நான் அதே மாதிரி என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு நான் சாதாரண தயிர் சாதத்துலேருந்து இன்னும் ரொம்ப பாப்புலராக என்னென்னலாம் இருக்கும் சாப்பாடு, நான் சாப்பிட்ற சாப்பாடை சொல்கிறேன். நான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தேன் நண்டு குழம்பு, மீன் குழம்பு, இறால் எல்லாமே, வறுவல் தொப்பு எல்லாத்தையுமே எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது தான். எங்கள் அம்மாச்சி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தான். அதை நான் செஞ்சு ஒரு வீடியோவை போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாவது உங்கள் ஊரில் ஸ்பெஷலாக எது செய்வீங்களோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊர் ஸ்பெஷலாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்த சாப்பாடு வெரைட்டியாக அம்மாச்சி சமையல் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இப்போ இதை கொண்டு போய் நம்ம இட்லி குண்டானில் துணியில் வச்சு வேக வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஈவினிங் சாமி கும்பிடும்போது எப்படிலாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க தான். அப்போ இன்றைக்கி சிவராத்திரி ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு பூஜையே முடிச்சோம். 6 மணிக்கு பூஜைக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஓகே என்னம்மா அதுக்குள்ளே வச்சுட்ட? இல்லடா இது கொஞ்சம் தானே இருக்கு, அதனால சின்ன எண்ணெய் சட்டியில ஒரு தட்டு மட்டும் வச்சிருக்கேன். நிறைய இருந்தா 2 தட்டு, அம்மாச்சி தான் 2 தட்டு போய் எல்லாரும் செய்யறப்போ நமக்கு மட்டும் தானே, அதனால ஒரு தட்டு தான் வச்சிருக்கேன். துணி போட்டேன். இது மேல அப்பா மட்டுமே ஒரு தட்டு காலி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவேன்? அப்பெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா கிட்ட அடிச்சுட்டே இருக்க வீடியோ பார்க்கணும் சொல்லுங்க. எல்லா வீட்டுல இருக்கிற பசங்களும் இப்படிதான் பண்ணுங்களா? இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு கலாட்டா பண்ணிட்டு இல்லனாலும் நான் கூட அடிக்கும், இருந்தாலும் கருப்பா வரும். ஆமா அது ரொம்ப நச்சம்தான். இது காக்கரை கூட்டு வரேன், இன்னும் பாடாப்படுத்தும். இல்லாம இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கிச்சன்ல பயமா இருக்கு, வேற என்ன செய்யறது? வச்சாச்சு, இது மேல அப்படி வச்சாச்சா தெரியுதா? தெரியுது. இது வெந்தோம். பக்கத்துல டீ வேற கொதிக்குது. ஆமா எனக்கு டீ குடிச்சாதான் வேலை புரியும். நான் ஒரு டீ பைத்தியம். ஓகேங்களா? இது பாட்டுக்கு வேகட்டும், உள்ளே இருக்கு. வெந்தோன்னே எடுத்து அப்பா வந்தோன்னா சாமி கும்பிடுவோம். சரியா? ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்பா 6 மணிக்கு வந்துடுவாங்க. வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதான். வேலை கேட்டி என்னம்மா விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, ரெடி ஆயாச்சா சிவராத்திரிக்கு? ஆயாச்சு. சிவராத்திரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. பூஜை தட்டு வந்துட்டு சாமிக்கு வைக்க நெய்வேத்தியம் பண்ணுறது கொடுத்துட்டு இலை பார்த்தா எப்படி தெரியுது? அப்படியே இலை மாதிரியே இருக்கும். அது மேல நம்ம வாழை இலையை வச்சு அதில் தான் வைப்போம். பழம் பூ எல்லாம் வச்சாச்சு. கொழுக்கட்டை எடுத்துட்டு வரணும், எடுத்து வச்சுக்கலாம். அப்பா தானே ஏற்றிக்கலாம். இது சிவன் விளக்கு கட்டு. வில்வெல்லாம் பேக்ல இருக்கு. கற்பூரம் எல்லா விளக்கும் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் ஸ்பெஷலா இது இன்னைக்கு மட்டும் ஏத்துற விளக்கு. இது இந்த விளக்கு வந்து இன்னைக்கு மட்டும் தான் ஏத்துவோம். பச்சை கற்பூரம் சில பொருட்கள் சேர்த்து ஏத்துறது. இந்த கற்பூரம் என்ன பச்சை கலர்ல இருக்குமா? அப்பெல்லாம் இல்லை, அந்த கற்பூரத்துக்கு பேர் பச்சை கற்பூரம். ஓகே, இந்த விளக்கு இங்கே இருக்கட்டும், இது இருக்கட்டும். நான் எல்லா இதுக்கும் லைட் எல்லாம் போட்டுட்டு மேல விளக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். பாத்துங்க தம்பியை பாத்துக்க. முடியாது, நான் மேக்கப் போட போறேன். ரொம்ப முக்கியம். சாமி கூட சரி சீக்கிரம் போட்டு வந்துரு. சரியா? அதுக்குள்ள நான் காக்கர்ல பாத்துக்க முடியாது, நீயே கூட்டு போயிடானே கூட. சரி தம்பி வாடா தம்பி, நம்ம போ. போடுறா காக்கரே. சேரக்கூடாது கூட நம்ம மேல போய் விளக்கு எடுத்து வந்துடுறோம். வாங்க முடியாது. போங்க போங்க போங்க, 2 பேரும் போங்க. போடா காக்கரே. சரி என்னம்மா அது கையில? எங்க எனக்கு கொடு. உனக்கு நீ 1 எடுத்துக்க, அப்பாக்கு 2, நீ 2 எடுத்துக்க, அப்பாக்கு 2 கொடுத்துட்டு எனக்கு 1 வச்சுக்கா. அப்ப காக்கர் என்ன பண்ணுவான்? காக்கருக்கு கடுப்பாயிருவான். இல்ல காக்கர் கொஞ்சம் தான் கொடுக்கணும். தேங்காய் சரி ஃபர்ஸ்ட் என்ன இதெல்லாம் சொல்லு. கொழுக்கட்டை செஞ்சோம்ல, நீ பாக்கும்போது வெள்ளையா இருந்துச்சு மாவு, இது வெந்துருச்சு. அதனால இந்த கலர்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. செம்மையா வந்திருக்கு. உள்ள நல்லா இருக்கா? பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. சாமிக்கெல்லாம் வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, நாங்க சாப்பிட போறோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, காக்கா உள்ள இருக்கான்.